ஷென்ஷாவிடமிருந்து அனுமதி பெறாமல் இவ்வாறு வெளியில் செல்வது அந்தப்புறத்தின் கட்டுப்பாடுகளை உடைப்பதற்கு சமமாகும். பேகம் ஜோதா எது ஒன்று செய்தாலும் முகலாய சாம்ராஜ்யத்திற்கு பங்கம் விளைவிக்குமாறு செய்து கொண்டிருக்கிறார். இது வெளியில் தெரிந்தால் அனைவரும் தவறாக பேச ஆரம்பித்து விடுவார்கள். நமக்குத்தான் தலைக்குனிவு. இந்த ஆமீரின் ராஜகுமாரி என் உயிரை வாங்கிக் கொண்டிருக்கிறாள். ரேஷம், உன் அறிவை பயன்படுத்தி ஜோதா எங்கே இருக்கிறாள் என்று கண்டுபிடி. ஒன்று அறிவீர்களா தாயே? அனுமதியின்றி எறும்பு கூட இந்த கோட்டையை விட்டு நகரக்கூடாது. ஆனால் ஜோதா பேகம் புத்திசாலித்தனமாக ஓடிவிட்டாள். கேள்விப்பட்ட விஷயத்தை மீண்டும் கேட்பதற்கு எனக்கு பிடிக்காது. அதுவும் இது போன்ற விஷயங்கள் எனக்கு எரிச்சலை உண்டாக்கும். நேரத்தை வீணடிக்காதே, சென்று ஜோதா பேகமை தேடு. ஜோதாவை பற்றி ஏன் இவ்வளவு அக்கறை? அவள் மீது பாசம் காட்ட வேண்டிய அவசியம்தான் என்ன? அதற்கு என்ன தகுதி உள்ளது அவளுக்கு? உனக்கு இது மட்டும் புரிந்திருந்தால் இந்நேரம் வெறும் சுபேதராக மட்டும் இல்லாமல் மந்திரியாகி இருப்பாய். தாய் வீட்டிற்கு சென்று விடுவாள் என்று நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் இவ்வாறு அவள் மாயமாகி விட்டதால் எனக்கு கவலையாக இருக்கிறது. ரேஷம், நீ செல், சீக்கிரமாக செல். யா அல்லாஹ். நீங்கள் ஜோதா பேகத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதற்கும் அவருக்கு உதவியாக இருப்பதற்கும் தானே ஆமீரிலிருந்து இங்கே வந்தீர்கள்? கூறுங்கள், பதில் கூறுங்கள். அது பிறகு எப்படி உங்களுக்கு தெரியாமல் இங்கிருந்து சென்றால்? நீங்கள் எப்பொழுதும் அவருடன் தானே இருப்பீர்கள். பிறகு அவர் செல்லும் போது நீங்கள் அனைவரும் இங்கே இருந்தீர்கள். சிறிது நேரம் தனிமையில் விடும்படி அவர் கட்டளையிட்டார். அவர் என்ன கூறினாலும் நீங்கள் அவ்வாறே செய்து விடுவீர்களா? இதுதான் நீங்கள் கடமையை பின்பற்றும் விதமா? இதற்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். ஜோதா பேகம் எங்கிருக்கிறார்கள் என்று கண்டுபிடியுங்கள். மிகவும் கவலையுடன் காணப்பட்டார். எங்கு சென்றாரோ தெரியவில்லை. நான் உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் சேன்ஷா. அவர் தவறான முடிவை எடுப்பதற்கு முன் தடுத்து நிறுத்துங்கள். அதன் பிறகு தாங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் மறுக்காமல் அதை ஏற்றுக்கொள்வேன். அவரை தேட சொல்லுங்கள் சேன்ஷா, தேட சொல்லுங்கள். இவ்வளவு காவல் இருந்தும் ஜோதா பேகம் எப்படி இங்கிருந்து சென்றார்கள்? நாங்கள் செய்த தவறை மன்னித்து விடுங்கள் ஹுசூர். நாங்கள் வெறும் அடிமைகள் அல்லவா? பேகம் அவர்களின் கட்டளையை எவ்வாறு மீறுவது? அதோடு அவர் மிகவும் கோபமாக இருந்தார். எனது கைகளில் இருந்த கடிவாளத்தை பறித்துக் கொண்டார். உடனே அவர் கோட்டையை விட்டு வெளியே சென்று விட்டார். ஒரு அடிமைக்கு அவரை தடுத்து நிறுத்தும் அதிகாரம் இல்லை ஹுசூர். இந்த தவறை செய்ததற்காக எங்களுக்கு என்ன தண்டனை விதித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். விஷயம் தெரியுமா? ஜோதா பேகம் கோட்டையிலிருந்து மாயமாகிவிட்டார். என்ன? ஜோதா பேகம் இருக்குமிடம் தெரியவில்லையா? யா அல்லாஹ், ஏன் எப்பொழுது பார்த்தாலும் அவர் விஷயத்தில் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறாய்? எனக்கு ஜோதா பேகம் என்றால் மிகவும் பிடிக்கும். பொம்மைகள் போல் தெரிந்து கொண்டிருக்கும் இவர்கள் மத்தியில் அவர்தான் எனக்கு ஒரு மனிதராக தென்பட்டார். ஆகையால் தான் அவரால் இங்கு இருக்க முடியவில்லை. எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை. எனக்கு மகாமங்கா மீதே சந்தேகம். ஜோதாவே அவருக்கு சிறிதளவும் பிடிக்காது. அட, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அட, அவர் இங்கு மகிழ்ச்சியாக இல்லை. அவர் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹ் இவளுக்கு அனைத்திலும் விளையாட்டே. என்ன? ஏன் இவ்வாறு நடக்கின்றது? யா அல்லாஹ், இந்த கோட்டையில் பிரச்சனையாகவே வந்து கொண்டிருக்கிறதே. கோட்டை முழுவதும் தேடிவிட்டோம் ஹுசூர். மாளிகை அனைத்தும் தேடிவிட்டோம். ஆனால் ஜோதா பேகம் எங்கும் இல்லை. அப்படி என்றால் தேடும் பணியை தீவிரப்படுத்துங்கள். ஜோதா பேகம் கோட்டையில் இல்லை என்றால் வெளியில் தான் இருப்பார்கள். கோட்டையிலிருந்து செல்வதற்கு 3 வழிகள் இருக்கின்றன. முதல் வழி ரகசிய பாதை, அதை பற்றி ஜோதாவிற்கு தெரியாது. இரண்டாவது தர்பாரின் வழியாக செல்கிறது. மூன்றாவது பாதை நேராக அண்டை நாட்டிற்கு செல்கிறது. ருக்கையா பேகம், நீங்க பெரிய தவறு செய்து விட்டீர்கள். ஜோதாவை அங்கேயே வெட்டி கொல்ல வேண்டியதுதானே? ஒரேடியாக செத்து போயிருப்பாள். ஜோதா தற்கொலைக்கு முயன்று இருப்பாள் என்று எப்படி நீங்கள் ஜலாலிடம் கூறினீர்கள் ருக்கையா? ஜோதாவின் நிலைமையை பார்த்தீர்களா? அவள் வாழ்வதும் இறப்பதும் ஒன்றுதான். இறந்தவர்களை மீண்டும் கொல்வது என்பது சுவாரஸ்யமற்றது. நீங்கள் ஆனந்தப்பட்டு முடிப்பதற்குள் அந்த ஜோதா இங்கு வந்து விடுவாள்.
நான் கூறுவதை கேளுங்கள். ஏன் ஜோதா கொல்லப்படவில்லை என்று நீங்கள் வருத்தப்படும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. அவள் கலகலவென்று சிரித்துக் கொண்டிருப்பாள். நீங்கள் கண்களில் நீருடன் நின்று கொண்டிருப்பீர்கள். ஏதோ ஒரு வகையில் ஜோதா பேகம் மீண்டும் வந்துவிட்டாள் என்றால் பிறகு தாங்கள் தான் தினமும் அழுது கொண்டிருப்பீர்கள். ஜோதா பேகம் என்னை பார்த்து சிரிப்பாளா? என்னை பார்த்தா? என்னை பொறுத்தவரையில் அவள் ஒரு எறும்பை போன்றவள். புற்றில் இருக்கும் எறும்பு கூட யானை அளவு ஆற்றல் படைத்தது என்பதை மறந்து விடாதீர்கள். ஜோதாவின் சக்தியை பற்றியும் அறிவை பற்றியும் நீங்கள் சிறிது கூட அறிய மாட்டீர்கள். அப்படியா? அவளது சக்தி என்னவென்று நான் அறிவேன். ஓடும் சக்தி கொண்டவள். ஷேன்ஷாவையும் அவள் பின்னால் வரவழைக்கும் சக்தி உள்ளது என்பதையும் மறவாதீர்கள். உங்கள் அகங்காரத்தால் உங்களுக்கு இது புரியவில்லை. முதல் முறையாக முகலாய சாம்ராஜ்யத்தில் ஒரு இந்து பேகமிற்கு தன் மதத்தை பின்பற்றும் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக அவளுக்கு கோயில் கட்டும் உரிமை கிடைத்திருக்கிறது. ஹோலி கொண்டாடும் உரிமையும் கிடைத்துள்ளது. அதோடு இது நடந்து கொண்டேதான் இருக்கும். ஜோதாவை ஷேன்ஷா ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் இப்போது ஷேன்ஷா ஜோதாவை விரும்ப ஆரம்பித்து விட்டார் என்று என்னால் உறுதியாக கூற முடியும். ருக்கையா, ஜோதா பசாரில் வண்ணப்பொடி கூடாரம் அமைத்தார். பிறகு அதை என் மீதே தூவினார். இந்த வண்ணங்கள் ஷேன்ஷாவை எப்படி மயக்கப் போகிறதோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. உங்கள் முகத்தில் இருக்கும் அகங்காரம் என்ற வண்ணத்தை எப்பொழுது பொலிவிழக்க செய்ய போகிறாளோ தெரியவில்லை. பிறகு நான் உங்களை எச்சரிக்கவில்லை என்று கூறாதீர்கள். போதும். ஷெஹன்ஷா மட்டும் தங்களுக்கு தாய் என்ற ஸ்தானத்தை வழங்காமல் இருந்திருந்தார் நான் தங்களுக்கு எவ்வாறு தண்டனை கொடுத்திருப்பேன் தெரியுமா? மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறும் தங்களின் தைரியத்தை இழக்க செய்திருப்பேன். தாங்கள் என்னிடம் வந்து ஜோதாவை பற்றி, அவள் பலத்தை பற்றி தெரியாது என்கிறீர்களா? ஆனால் ஜலாலை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். தாங்கள் மட்டுமல்ல, ஒரு தேவ தூதரோ ஏன் அந்த கடவுளை வந்து கூறினால் கூட ஜலால் ஜோதாவை விரும்புகிறார் என்பதை நான் நிச்சயம் நம்ப மாட்டேன். ஜலாலுக்கு இதயம் என்பதே கிடையாது. அவர் அறிவை தான் நம்புவார். அந்த அறிவை என்றென்றும் நான் மட்டும்தான் ஆண்டு கொண்டிருப்பேன். தனது சொந்த இனத்துக்காரர்களே தன்னை அவமானப்படுத்தியதை தாங்கிக் கொண்டவர் உன் தந்தையார். இந்த சம்பந்தத்துக்காக உன் தங்கை சுகன்யாவின் திருமணம் கூட தடைப்பட்டு விட்டதை மறந்து விட்டாயா? என் மகளின் பல்லக்கு ஆமீரிலிருந்து புறப்பட்டது. ஆனால் உன் பாடை ஆக்ராவிலிருந்து தான் புறப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். போதையில் இருப்பவன் உண்மைதான் பேசுவான் என்பதை நீ மறந்து விட்டாயா? ஒன்று கூறுகிறேன் கேள். நான் உன்னை அடியோடு வெறுத்த ஒரே காரணத்திற்காகத்தான் உன்னை நான் நிக்கா செய்து கொண்டேன். இந்த உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஜோதா பேகம். நில்லுங்கள் ஜோதா பேகம், இது என்னுடைய கட்டளை. ஆனால் உனது பாடை கண்டிப்பாக ஆக்ராவிலிருந்து தான் புறப்பட வேண்டும். நான் உன்னை அடியோடு வெறுத்த ஒரே காரணத்திற்காகத்தான் உன்னை நான் நிக்கா செய்து கொண்டேன். இந்த உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஜோதா பேகம். உனது பல்லக்கு ஆமீரிலிருந்து நான் உன்னை புறப்பட்டது. வெறுக்கின்றேன். ஆனால் உனது பாடை நான் ஆக்ராவிலிருந்து தான் உன்னை புறப்பட வேண்டும்.
என்னை ஏன் காப்பாற்றினீர்கள்? ஆ, எதை நிரூபிக்க நினைக்கிறீர்கள்? உங்கள் கைகளில்தான் என் மரணம் நிகழ வேண்டுமா? என் விருப்பம் போல் நான் வாழவும் கூடாது, இறக்கவும் கூடாது என்று நினைக்கிறீர்களா? ஆக்ராவிலும் இருக்கக்கூடாது, ஆமீருக்கும் செல்லக்கூடாதா? என்னை பொம்மையாக்கி விளையாடுகிறீர்கள். இப்போது என்னை நீங்கள் சாகவும் விட மாட்டீர்களா? எதற்கு என்னை காப்பாற்றினீர்கள்? கூறுங்கள். இங்கிருந்து செல்லுங்கள். என்னை தனியாக விட்டு விடுங்கள். நில்லுங்கள். ஒரு வார்த்தை, இனி நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அவசரத்தில் எடுக்கும் முடிவு சரியாக இருக்காது. நான் அப்படி செய்தேன், இப்படி செய்தேன் என்று மட்டும் கூறுகிறீர்களே. உங்கள் வாழ்க்கையை அழித்து விட்டேன், பழித்து விட்டேன் என்று மட்டும் கூறுகிறீர்களே. இன்று வரை தாங்கள் என்ன நினைத்தீர்களோ அதைத்தான் செய்தீர்கள். உங்கள் மனதில் பட்டதை பேசினீர்கள். உங்களது அனைத்து விருப்பங்களையும் நான் ஏற்றேன். நீங்கள் கோரியவற்றை நிறைவேற்றினேன். இறுதியில் ஆமீருக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையும் நிறைவேற்றினேன். ஆனால் இந்த முட்டாள்தனத்தை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். சரி, நீ உன் மனதில் என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? உங்களது வாழ்க்கை மீது உங்களுக்கு உரிமை இருக்கின்றது, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். முகலாய ராஜ்யத்தின் கௌரவத்தையும் மரியாதையையும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதே போல் நீங்களும் அந்த கௌரவத்தையும் மரியாதையையும் காப்பாற்ற வேண்டும் என்று நான் ஆணையிடுகிறேன். ருக்கையா பேகம் விஷயத்தில் நான் தவறு செய்துவிட்டேன், தெரியும். ஆனால் நான் செய்தது தவறு என்று தெரிந்த பிறகு அனைவரின் முன்பாக சபையில் உங்களிடம் மன்னிப்பு கேட்டேன். ஆனால் அப்பொழுதும் நீங்களோ என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை. பிடிவாதமும் கோபமும் உங்களிடம் மட்டுமே இருப்பதில்லை, அது இங்கிருக்கும் அனைவரிடமும் இருக்கிறது. உங்களை வெறுத்ததால் தான் நான் நிக்கா செய்து கொண்டேன் என்பதையும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இந்த வெறுப்பு உணர்ச்சியை தொடங்கி வைத்ததே நீங்கள் தான் ஜோதா. சிங்கத்தின் குகைக்குள் நுழைந்து அதனோட சண்டையிட்டிருக்கிறீர்கள். ஆமீரில் நீங்கள் எனக்கு செய்த விஷயத்திற்காகத்தான், உங்களை பழிவாங்குவதற்காக நான் இப்படி செய்தேன். அன்று நீங்கள் என் கழுத்தில் வாளை வைத்ததால் தான் நான் உங்களை பழிவாங்க துடித்தேன் ஜோதா பேகம். அதனால் தான் நான் உங்கள் மனதை துன்புறுத்த நினைத்தேன் ஜோதா பேகம், துன்புறுத்த நினைத்தேன். உங்கள் தாய் உங்களை அழைத்துச் செல்ல மறுத்ததற்கு நான் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது ஜோதா. எப்பவும் அதற்கான தண்டனையை நான் அனுபவிக்க முடியாது. அதனால் என் குடும்பத்திற்கோ ராஜ்யத்திற்கோ அவப்பெயர் வந்தால் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. உங்களை நான் அடியோடு வெறுக்கின்றேன். உங்கள் பேச்சை வெறுக்கின்றேன், இந்த பார்வையை வெறுக்கின்றேன். நான் மொத்தத்தில் உங்களை வெறுக்கின்றேன். என்னை பார்த்தால் கோபம் வருகின்றதா? என் மீது தங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு வருகின்றதா? பிறகு ஏன் இன்னும் என்னை கொல்லாமல் விட்டு வைத்திருக்கிறீர்கள்? ஏனென்றால் நீ ஜெயித்து விடுவாய். என்னுடைய சுயமரியாதையையும் முகலாய ராஜ்யத்தின் கௌரவத்தையும். உன்மேல் உள்ள வெறுப்பால் உன்னை கொன்றால் அவை அனைத்தும் தோற்று போய்விடும். உங்களது தாய் வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை என்றால் நம் முகலாய ராஜ்யத்தில் அந்த புறத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இடம் இருக்கின்றது. நம் இருவருக்கும் இடையில் கணவன் மனைவி உறவு இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு முகலாய ராணிக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அவை அனைத்தும் கிடைக்கும். இன்னொரு விஷயம் ஜோதா, முகலாய ராஜ்யத்திற்கு தங்களால் இழுக்கு வரும் என்ற எண்ணத்தோடு தான் இப்படி செய்தீர்கள் என்று கூறாதீர்கள். பிறகு என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. கூறியது புரிகிறதா? அதோ ஷெஹன்ஷா ஜோதா பேகமை அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். திரும்பிச் செல்லுங்கள். மற்ற குழுக்களையும் கோட்டைக்கு வரச் சொல்லுங்கள். கீழே இறங்குங்கள். என் பின்னால் வாருங்கள். என்னை எங்கு அழைத்து செல்கிறீர்கள்? வாயை மூடிக்கொண்டு என் பின்னே வாருங்கள். இது நான் கேட்ட கேள்விக்கு பதில் அல்ல.
முகலாய ராஜ்யத்தை அவமானப்படுத்திய பிறகு தாங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் கூறுவேன் என்று நினைக்கிறீர்களா? இதுதான் ரகசிய பாதை. இதன் வழியாக நாம் யாருக்கும் தெரியாமல் அரண்மனைக்கு சென்று விடலாம். மந்திரியாரே, ஜலால் எங்கே? ஜோதா பேகம் எங்கே? அவர்கள் இன்னும் வரவில்லையா? ஷாஹின்ஷா அவர்கள் ஜோதாவை அழைத்துக் கொண்டு புறப்பட்டதை நான் பார்த்தேன். அவர்கள் அப்பொழுதே கிளம்பி விட்டார்கள். இந்நேரம் வந்திருக்க வேண்டுமே. ஆனால் அவர்கள் இன்னும் வரவில்லை மந்திரியாரே. அவர்களுக்காகத்தான் நாங்கள் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறோம். ஜலாலுடன் பேகம் வரவில்லையே. ஜலால், ஜோதா எங்கே? அவள் வந்து விட்டாள் தாயே. நன்றாகத்தான் இருக்கிறாள். யாரிடமும் கூறாமல் இந்த கோட்டையை விட்டு வெளியே சென்றதால் நான் தான் அவளை தனிமையில் இருக்கும்படி கட்டளை இட்டிருக்கிறேன். இம்முறை என் அனுமதி பெறாமல் யாரும் சென்று அவளை சந்திக்க கூடாது. அது நீங்களாக இருந்தாலும் சரி. ஓ, தனியாக வந்திருக்கிறார். அவர் என்றால் ஜோதா கிடைக்கவில்லையா? நான் அவரை தனியாக விட்டிருக்க கூடாது. கவலைப்படாதே, உனது ராணி நலமாகத்தான் இருக்கிறார். இனியும் இருப்பாள். முகலாய ராஜ்யத்தின் பேகம் அவர். கூடிய விரைவிலேயே நீங்களும் அவரை சந்திக்கலாம். ஆனால் இன்றல்ல. தாங்கள் அழைத்தீர்களா அத்தையாரே? ஆம் ருக்கையா பேகம். ஜோதாவுக்கும் உனக்கும் ஏதாவது உரையாடல் நடந்ததா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை அத்தையாரே, நான் அவரை சந்திக்கவே இல்லை. ஆகட்டும், இதைத்தான் தெரிந்து கொள்ள விரும்பினேன். மகாராணி அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். பீர் அல்லா ரக்கா அவர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார். பீர் அல்லா ரக்கா அவர்களா? வருங்காலத்தை கணித்து கூறுவதில் வல்லவராயிற்றே. ஆமாம், நான் தான் அவரை வரவழைத்தேன். இங்கு நடக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவே அவரை அழைத்தேன். பீர் அவர்களே, ஆக்ராவிற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஹுதா உங்கள் மனதில் உள்ள ஆசையை நிறைவேற்றட்டும். ஏதாவது பிரச்சனையா என்று கூறுங்கள். சில நாட்களாகவே இங்கு பிரச்சனையாக இருக்கிறது. இதனால் எனது மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் நிலவி வருகிறது. தங்களுடைய கணிப்பு என்ன கூறுகின்றது என்பதை கூறுங்கள். ஆபத்து ஒன்றுமில்லை மகாராணி அவர்களே. இருப்பினும் சிறு சிறு குழப்பங்கள் உள்ளது. தங்கள் மகனின் கிரக பலன் வரும் சில நாட்களுக்கு குழப்பங்களும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். ஹுதாதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த இன்னல்களை போக்குவதற்கு ஏதாவது மார்க்கம் இருக்கிறதா என்று கூறுங்கள். இந்த உலகத்தை படைத்தவன் பிரச்சனைகளுக்கான தீர்வினை படைக்காமல் இருப்பானா? எனது மகன் ஜலாலுடைய பிரச்சனைகள் தீர என்ன வழி? அஜ்மீர் ஷெரீஃபுக்கு அவர் செல்ல வேண்டும் மகாராணி. அவர் மனைவியுடன் சென்று சிரம் தாழ்த்தி ஹுதாவிடம் முறையிட வேண்டும். அவர் எந்த பேகமுடன் செல்ல வேண்டும் என்று அந்த ஹுதாவே தேவையான தருணத்தில் தங்களுக்கு தெரியப்படுத்துவார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நாளை சூரியனின் கதிர்களே அதை முடிவு செய்யும். சுல்ஹிஜா மாதம் தொடங்க இருக்கிறது. நாளை இந்த புனித மாதத்தின் முதல் நாள் தொடங்கவிருக்கிறது. ஆகையால் நாளை சூரியன் உதித்ததும் அதன் ஒளி எந்த பேகத்தின் மேல் விழுகிறதோ அவர்தான் நமது ஷெஹன்ஷாவுடன் செல்ல வேண்டும்.
அந்த அதிர்ஷ்டக்காரி என்னை தவிர வேறு யாராக இருக்க முடியும்?